அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்ததுங்க. ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 4 மணி போல் பார்த்திங்கன்னா நல்ல வானம்லாம் இருட்டிக்கிட்டு நல்ல மழை வரும் போல் அந்த மாதிரி இருந்ததுங்க. மழையும் வந்தது, தூரல்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் தாங்க அந்த தூரல் எங்கே போயிட்டுனே தெரியல, மழையும் ஓடியே போச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் மாடிக்கு வந்துட்டேங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் மாடிக்கு ஒரு 4 மணி போல் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு யோகா பண்ணிவிட்டு தான் போகிறது. ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணுவேன், ஒரு 20 நிமிஷம் யோகா பண்ணுவேன். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து இந்த காற்று கூட அந்த வெயில் கூட அப்படியே லைட்டாக ஃபீல் ஆகுதுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்குது. யோகா பண்ணுறதால வாக்கிங் போகிறதால உடம்பு லைட்டாக ஆகுது. இந்த இயற்கையான இந்த காற்று அந்த வெயில் அதில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா அந்த இலை செடி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குருவி காக்கா அந்த சத்தத்தில் பார்த்திங்கன்னா மனசே அப்படியே பாரம்லாம் குறைஞ்சி லைட்டாக ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது. இப்போ ஒரு 1 மாதமாக பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குங்க. ஒரு 5:30 மணி போல் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முட்டை சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டேன். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வாழைப்பழம் பேரிக்காய் இதை கட் பண்ணி சேர்த்துட்டு மேலாப்பில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து தூவி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நோம்புங்க. ஸோ இஃப்தார் டைமுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவாச்சும் தான் பார்த்திங்கன்னா இந்த இஃப்தார்லாம் நோம்பு இருக்கும்போது இஃப்தார் டைமில் இந்த வடை போண்டா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொரிக்கிற ஐட்டம் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வைக்கிறது, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, டேட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா பயிறு வகைகள் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறது சாப்பிடாமல் நம்ம எடுத்துக்கிறது எது எடுத்துக்கிறோமோ அதை நம்ம உடம்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோம்ல. ஸோ அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாமே அப்படின்றதுக்காக தான். ஒரு பவுலில் சக்கரவள்ளி கிழங்கு, இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸு, இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா சர்க்கரை, வெள்ளை எள்ளு அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம். இந்த நோன்பு திறக்கும் போது கண்டிப்பாக நம்ம நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழமும் வெள்ளை எள்ளு வச்சு தான் நோன்பு திறக்கணும். இந்த நோன்பு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை வச்சு தாங்க திறக்கணும். இதுதான் இதனுடைய தப்ருக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நோன்பு திறந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்கணும். நான் வந்து ஹஸ்பண்ட் வரும்போது அவருக்கு மட்டும் கொடுப்பேன், ஏன்னா பக்கத்தில் வேறு யாரும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே நமாஸும் முடிச்சுட்டு அப்புறம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும்ல, ஏன்னா நம்மளால் ஒட்டு மொத்தமாக எல்லாமே அப்போவே சாப்பிட முடியாது, நமாஸ்க்கும் டைம் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு மற்ற இதெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நோன்பு திறக்கும் போது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், நமாஸ் படிக்கணுமே அப்படின்றதுக்காக. ஸோ நமாஸ்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 8 மணி போல் தான் டின்னருக்கான வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டே அப்படியே இருந்ததாலோ என்னவோ தெரியல, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்றதையே மறந்து போயிட்டு ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் போட்டு வதக்கிட்டேங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி அப்படின்ட்டு மொபைலை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதுக்கும் கூட, அதே நேரத்தில் ஈஸியாகவும் முடிச்சிடலாம். அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் அது நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு வந்து தட்டி தான் எடுத்திருக்கேன், உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக, அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு 2 பழமான தக்காளி சேர்த்துருக்கேங்க. அதையும் உப்பு போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி வந்து லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கணும், அதுக்காக வேண்டி தான். ஸோ நிறைய தக்காளி சேர்க்காதீங்க. 4 வெங்காயம் சேர்க்குறோன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, பாதிக்கு பாதி. இப்போ நல்லா தக்காளியும் வதங்கி வரட்டும். நம்ம ஈவினிங்காக பார்த்திங்கன்னா இந்த முட்டை வேக வச்சோம்ல அந்த முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. வெள்ளைக்கருவை நீங்கள் மஞ்சக்கரு சாப்பிடுவீங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எடுத்து ஓரமாக வச்சுட்டு கூட நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்லாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு பொதுவாகவே பிடிக்காது, ஏன்னா அது பிளாங்காக இருக்கும், அப்படியே தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தொக்குல நீங்கள் அந்த மஞ்சக்கருவை சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பாதியமாக உடஞ்சிடும். ஸோ அதை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, அப்படியே அந்த தொக்கில் மிக்ஸ் ஆகி உள்ளே போயிடும்.
குழந்தைங்கள்லாம் சாப்பிடாதவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, சாப்பிட்டுப்பாங்க. இப்போ தொக்கு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. மசாலா பொருள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள். மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் சேர்ப்போம். ஸோ மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துட்ட பின்னாடி நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்ற மாட்டோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வதக்கி விடுங்க. மசாலா வாசனை, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன சேர்த்துருக்கோன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே மிக்ஸ் ஆகி தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சுல்ல. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு கிளறாதீங்க. இப்படி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம க்ரீன் வெஜிடபிளான நம்மளுடைய அந்த கொடமிளகாவும் சேர்த்துருக்கிறதால ப்ரோட்டீன், அப்புறமேட்டு அந்த க்ரீனிஷ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடுங்க. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நைட் டைம் அப்படின்றதால நான் 2 முட்டையோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்றபடி நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, நான், வெறும் சாதம், அப்புறமேட்டு சாம்பார் சாதம், குழம்பு சாதம், ரசம் சாதம் அப்படின்ட்டு எது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்தார், அவருக்குமே கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெறும் துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டேன். நான் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஈர துணியை வச்சு துடைக்க மாட்டேங்க. மோஸ்ட்லி பால் ஏதாச்சும் கொட்டிடுச்சு, மாவு சிந்திடுச்சு அப்படின்னா மட்டும்தான் ஈர துணியை வச்சு தொடச்சி எடுப்பேன். மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு அப்படியே தொடச்சி விட்டுட்டு பாத்திரமும் கழுவி கவுத்தி வச்சுடுவேன். கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னா அப்படியே கவுத்தி வச்சுட்டு தூங்கிடுவேன். நிறைய பாத்திரம் இருக்குது அப்படின்னா அந்தந்த இடத்துல செட்டில் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தூங்குவேன். அப்போ தான் நம்மளுக்கு காலையில் எந்திரிக்கும் போது மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். வேலை செய்யணுமே அப்படின்னு தோணும். இல்லைன்னா நம்மளுக்கு வேலை செய்யணுன்ற அவசியம் இருந்தாலும் நம்மளுக்கு தோணாது, செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீனாக வச்சுட்டு தூங்குறது பெட்டருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற அந்த பச்சை கலரில் ஸ்க்ரப் பேடு தான் வழக்கமாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வாரத்துக்கு மேலேயே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி அழுக்காக ஸ்மெல்லோடு வந்துடுது இல்லை ஒரு வாரத்துலேயே. ஸோ அதை தூக்கி போட்டுட்டேன். இன்னொன்று வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு ஞாபகம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கும் போது அந்த நார் வரும்ல, அதை வச்சு தாங்க ஒரு 2 நாளாக நான் பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றது உண்மைதாங்க. எதையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிறது நல்லது தான் போல். ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகுதுங்க. இப்போ 2 நாளாக இதை வச்சு தான் ஓடிட்டுருக்கேன். வாங்கிட்டு வர சொல்லணும்னு ஞாபகம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்து போயிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ படுத்து தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.